Hello friends, இன்னைக்கு நாம spring roll எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol click பண்ணிக்கங்க. அதுல all அப்படிங்கற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல spring rollக்கான stuffing எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையும் சாப்பர்ல போட்டு ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லா பொடிசா சாப் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு ஸ்டஃபிங்க்கு நல்லா இருக்கும். மட்டன் கீமா 200 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதுவே நீங்க வெஜ்ல பண்ணலனா கீமாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுர்க்கேன். இப்போ இதுல நாம ஏற்கனவே வெச்சிருக்கிற அந்த மட்டன் கீமாவை சேர்த்தறலாம். இதுக்கு பதிலா பீஃப் கீமா, சிக்கன் கீமா எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கீமாவை நல்லா எண்ணெயில வதக்கணும். கீமா வந்து வேகணும். இந்த கீமா வேகிறதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. மட்டன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே தண்ணி விடும். அதனால ஒரு லிட் போட்டு மூடி மட்டன் கீமாவை நல்லா வேக விட்டுறலாம். ஸோ கீமா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் பீன்ஸ் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா இந்த மாதிரி பொடுசா நறுக்கி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்தலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா பொடிகள் எடுத்துக்கலாம். கறி மசாலா தூள், கபாப் மசாலா, தனியா பவுடர், மிளகாய் தூள். இந்த மசாலாஸ் எல்லாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லா மசாலாஸும் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம், கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட் பீன்ஸு சேர்த்த மசாலால பச்சை வாசனை போகணும். அதனால ஜஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா வந்து காய்கறியில் பச்சை வாசனை போய் வேகும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். இந்த ஸ்டஃபிங் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஒரு பொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ட்ரை. ஸ்ப்ரிங் ரோலுக்கான அந்த மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா எண்ணெயில் பிசறி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சோம்னா தான் ஸ்ப்ரிங் ரோல் நமக்கு மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் அதிகமாக குடிக்காமலும் வரும். மாவு காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி செஞ்சால் மாவு காயாது. அடுத்ததாக மாவை ஒரு சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு மாவாக வச்சு திரட்டணும். நம்ம சப்பாத்தி மாவு சைஸுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு பூரி மாவு சைஸுக்கு திரட்டணும். அந்த மாதிரி எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கணும். திரட்டின மாவு மேலே எண்ணெய் தடவணும். நல்லா நிறைய எண்ணெய் தடவணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒன்றா பிரித்து எடுப்போம். அதனால் நல்லா எண்ணெய் தடவி இருந்தால் தான் ஒரு லேயராக நமக்கு பிரிஞ்சு வரும். சரியாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருந்தோம்னா நமக்கு பிரிஞ்சு வராது. அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவையும் நாம் செய்யணும். சேம் ப்ரொசீஜரில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மைதா மாவு தூவி அப்படி ஒரு மாவாக வைக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக 5 மாவை வைக்கணும். 5 மாவையும் வச்சதுக்கப்புறமா அதை மறுபடியும் திரட்டணும். நாம் இதை பூரி மாவு சைஸுக்கு திரட்டணும் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தால் எப்போவுமே திரட்டுவோமோ சேம் அதே சைஸுக்கு திரட்டணும். இது மொத்தமாக இருக்கிறனால வந்து நம்ம ரொம்ப பெருசாக திரட்டிடக்கூடாது. ஏன்னா ஒரு லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சு வராது, ரொம்ப மாவு லேசாயிரும். அதனால் சப்பாத்தி மாவு சைஸ் அளவுக்கு மட்டும் திரட்டி எடுத்துக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணி திரட்டின மாவை போட்டு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டின்னு திருப்பி போடணும். மாவு அதிகமாக வெந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு பாதி மட்டும்தான் வேகணும். 2 தடவை மட்டும் திருப்பி போட்டுட்டு அதை எடுத்துடணும். ஒரே மாதிரி ஷேப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஜென்டிலாக ஒரு லேயராக எடுக்கணும். அழகாக வந்துடும். நம்ம எண்ணெய் தடவிக்கோம் இல்லையா, அதனால் ஒவ்வொரு லேயரும் அழகாக வந்துடும். ஸ்ப்ரிங் ரோலுடைய ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷீட்டை நம்ம ஃப்ரீசரில் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜிப்லாக் கவர்லையோ அல்லது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மைதா மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டாட்டை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஓரங்களை ஒட்டுறதுக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அதில் சென்டரில் செய்து வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரோல் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறமா லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் மடிச்சுட்டு மறுபடியும் அகைன் ரோல் பண்ணணும். லாஸ்ட் எண்டில் நம்ம செய்து வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டை தடவிட்டு ரோல் பண்ணிடணும். அப்போ வந்து எண்டு வந்து ஒட்டிக்கும். ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த ஸ்டஃப் பண்ண ஸ்ப்ரிங் ரோலை கூட நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதையும் 15 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு செய்து வச்ச ஸ்ப்ரிங் ரோல்ஸை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுக்க வேண்டியது. அவ்வளவுதான், நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ரோலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.